உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு, 1வது அதிகாரம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். என் நேசர் எனக்கு என் ஸ்தானங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னத பாட்டு என்பது உண்மையில் ஒரு உன்னத பாட்டு தான். ஆனால் இதை வாசிக்கிறவர்கள் சற்று கிளேசமடைவார்கள். ஒரு பரிசுத்தமான தேவ புஸ்தகத்தில் இது என்ன இப்படி இருக்கிறது? ஒரு பெண்ணின் ஆணின் உடல் உறுப்புகளை எல்லாம் வர்ணித்து எழுதப்பட்டுள்ளதே. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்து பாடின கவிதை போல் இருக்கிறது. அவர்களுக்கு நடைபெறுகின்ற பற்பல விதமான உரையாடல்கள், அவர்களுக்கு வரக்கூடிய கோபதாபங்கள், அன்பின் உணர்ச்சி பெருக்குகள், இவைகளை பற்றியெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது ஏன் இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று அனைவரும் சிந்திக்கலாம். சிலர் இதை பற்றி யோசிக்காமலே கடந்தும் போகலாம். ஆனால் முதலாவது தேவனுடைய முக்கியமான மைய நோக்கத்தை இந்த உன்னத பாட்டு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நோக்கமே மனிதர்களுக்குள்ளே தனது வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பது. அந்த வாசஸ்தலம் என்பது சாதாரண ஒரு, இப்பொழுது நாம் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறோம். வீட்டில் குடியிருக்கிற நமக்கும் இந்த வீடும் சமமானதல்ல. ஒருவன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் ஜீவன் இந்த உலகத்தை காட்டிலும் சிறந்தது. அதே போல அந்த உலகமே நம்முடைய ஜீவனுக்கு ஈடாகவில்லை என்றால் இந்த வீடு நமக்கு எப்படி ஈடாகும்? அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு நமக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா என்று நமக்கு நினைக்க தோணும். நாமும் நமது ஜீவனும் அல்லது நாமும் இந்த வீடும் சமம் அல்ல. ஆனால் தேவனை பொறுத்த மட்டிலே அவரும் அவருடைய வாசஸ்தலம் சமமானது. தனக்கு நிகராக வாசஸ்தலத்தை உயர்த்தி, இந்த நிகர் என்று சொல்கின்ற பொழுது நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. அதாவது தேவன் ஒருவர், கிறிஸ்துவும் அதன் சரீரமாகிய சபை, அதாவது கிறிஸ்து என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கும் நிச்சயமாகவே பெரிய வேறுபாடு உண்டு. ஏனென்றால் வார்த்தையாகிய தேவன் அவர் மூவரு தேவனில் சமமானவர், எல்லாவற்றிலும் அவர் எல்லை இல்லாதவர். வார்த்தையாகிய தேவன், அதாவது
பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மூவர் தேவன் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவன் எல்லாவற்றிலும் எல்லையற்றவராக இருக்கிறார். ஞானத்திலே, வல்லமையிலே, குணத்திலே, எதிலும் அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். அவருக்கு நிகர் அவர்தான். ஆனால் அவர் மனிதனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது அவருடைய சாராம்சம் அனைத்தும் மனிதருக்குள் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மனிதருக்குள் வந்து அவருடைய சரீரமாகிய சபைக்குள் வருகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையும் இணைந்து இந்த தேவனுக்கு சமமாக இருக்கிறார்கள். இந்த தேவன் இந்த வாசஸ்தலத்திற்குள் குடிகொள்கிறார். ஏன் அதற்கு சமமாக இருக்க வேண்டும் என்றால், உதாரணமாக ஒரு 100 கிலோ நெல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அரிசி இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அது 25 கிலோ பையில அடக்க முடியாது. 100 கிலோ அரிசியை அடக்கணும்னா 100 கிலோவுக்கு தகுந்த மாதிரி அந்த பை இருக்கணும். அதே போலதான் எல்லையற்ற தேவனை தனக்குள் அது தாங்க வேண்டும் என்றால், அதாவது வாசஸ்தலத்திற்குள் தேவன் இருக்கிறார். அந்த வாசஸ்தலமானது தேவனை தனக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றால் அதுவும் தேவனை போலவே எல்லையற்றதாக இருந்தால் மாத்திரமே அதற்குள் அவர் தங்க முடியும். இப்பொழுது தேவதூதர்களுக்குள் மத்தியிலே தங்கி இருப்பதற்கும் நமக்குள் தங்கி இருப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாகவே நான் உணர்கிறேன். தேவதூதர்களுக்குள் அவர் இருக்கின்ற பொழுது தேவதூதர்களுக்குள் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் கேருபீன்களும் சேராபீன்களும் அவர்களுக்கு தேவனுக்கு சமமானவர்கள் அல்ல. அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் நாமோ அப்படி அல்ல, தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை வாசஸ்தலமாக கொள்ளுகின்றதற்கும் தேவ தூதர்களுக்கு மத்தியிலே வாசஸ்தலம் வைத்திருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனுடைய 2 தன்மைகளும் வேறு. இதனால்தான் சாத்தான் பொறாமையோடு இந்த மகிமையான திட்டத்தை சீர்குலைப்பதற்காக ஆதாமை கீழ்ப்படியாமைக்கு தள்ளுகிறான். ஆனாலும் அனந்த தேவனுடைய ஞானத்திலே அவன் சாத்தான் அறியாமலே அவன் தன்னை மிகுந்த ஞானவான் என்று சொன்னான். தேவனே சொன்னார், உனக்கு நிறைய ஞானம் கொடுத்துருக்கேன்னு சொன்னான். ஆனாலும் தான் ஞானத்துல தேவனுடைய திட்டத்தை கெடுக்கிறதா அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அதை அபிதமாக அவன் கெடுக்க வேண்டும் என்பதே தெய்வீக திட்டமாய் இருப்பதை அறிந்திருக்கும் போது அவன் நிச்சயமாக அதிர்ந்திருப்பான். தான் நினைத்தான், நாம் ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை நாம் சீர்குலைத்து விட்டோம், ஆதாமை பாவத்தில் தள்ளிவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே நீ இப்படி ஆதாம பாவத்துக்குள்ள தள்ளணுங்கிறது நான் எழுதின விதி. ஏனென்றால் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அதே மனிதனை, ஏனென்றால் அந்த விழுகை தான் தேவனுடைய கிருபையை, எல்லையற்ற கிருபையை வெளிப்படுத்துகிறதாக மாறுகிறது. சரி, அப்பொழுது ஆகவே மனிதர்களாகிய நமக்கு வாசஸ்தலம் என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவருடைய சரீரமாகிய சபை. இது என்று கற்பனையா என்று பார்த்தீர்களான இல்லை. நாம் அநேக நேரம் தியானிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த வேத ஆராய்ச்சிக்கு வருகிறீர்கள், வேத சத்தியங்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது அதனுடைய வித்தியாசம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அறிகின்ற கேட்கின்ற அநேக காரியங்கள் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் கூட அநேகருக்கு தெரியாது. பிரியமானவர்கள், வைராக்கியமா பேசலாம் எவ்வளவோ சில காரியங்கள். எந்த சபையிலும் இந்த மேன்மையான உன்னதமான ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படவே இல்லை. பொதுவாக பரலோகத்தை பற்றி சொல்லுவார்கள், அல்லது உலகத்தில் வாழ்வதை பற்றி அவர்களுக்கு அறிந்த வகையில பேசியிருப்பார்கள். இந்த சரீர தரிசனத்தில் தான் தேவனுடைய சபை எவ்வளவு முக்கியமானது என்ற ரகசியம் வெளிப்பட்டது. அந்த ரகசியத்திற்குள்ளாக நாம் உள்ளே இறங்க 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 தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்படுகிறது. ஆனால் அந்த பரிதாபம் என்ன, இக்கடைசி நாட்களிலே அதற்கேற்ற இந்த சத்தியத்தை அறிவதன் மூலமாக இந்த சத்தியத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். இந்த சத்தியத்தை தெளிவாக பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த வேதாந்தத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியங்களை வைத்தெல்லாம் மற்றவர்கள் இந்த சத்தியத்தை அறியாத மற்ற சபை சார்ந்தவர்கள் தவறான சத்தியத்தை இருக்கிற இடத்தில் நீங்கள் அதை எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லை சுருங்கிவிட்டது. நாங்கள் என்ன செய்கிற எங்கள் குடும்பம், அதுக்கப்புறம் எங்களுடைய தொழில், அதுக்கப்புறம் அந்த ஊழியம், இவைகள்லாம் பெருக்கெடுக்கின்ற பொழுது நாங்கள் சகஜமான மற்ற அநேக காரியங்களில் நாங்கள் ஈடுபட முடியவில்லை. அதுக்கப்புறம் நம்ம அதற்கான ஜெபம், தியானம் இப்படியெல்லாம் போகின்ற பொழுது
எங்களுக்கு ஆண்டவரை அறியாத அல்லது இந்த மாதிரி ஆண்டவர் சத்தியத்தை அறியாத நபர்களோடு தொடர்பு கொள்ளுதல் என்பதே ரொம்ப அரிதில் மாதிரி திரும்ப திரும்ப. இப்போ நான் இங்கே பைபிள் முடிஞ்சோன்னு நேர வேலை, அந்த வேலையை கண்டவங்களோட ஒரே ஒரு பையன் இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலை முடிஞ்சோடனே அப்படி நேர இங்கே வருவோம். நாளைக்கு காலையில் நேரம் உபவாசிச்சுவோம். அது முடிஞ்சு மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டு, மறுபடியும் சனிக்கிழமை உபவாசிச்சுவோம். பிறகு நேரம் நைட் ஷிஃப்ட்டு, பிறகு ஆராதனை, மறுபடியும் இப்படி மறுபடியும் பொட்டல் ஊழியம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் நிறைய வந்து தொடர்பே கொள்ள முடியாது. குடும்பம், சபை, தொழில், இதோடு எங்களுடைய இது எல்லாம் முடிச்சிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த சத்தியத்தை குறித்து நிறைய பேசியிருக்கோம், தைரியமாக பேசியிருக்கோம். இன்று நாம் அமிதமாக அதனால அன்றைய தினத்தில் அது ரெகோபத் சபையாக இருந்ததுனால அந்த சபையிட்ட பேசுறதுக்கு அவங்களோட கையே கொடுக்காதீங்கப்பா அப்படிங்கிறவாங்க. அந்த அளவுக்கு பயந்தாங்க. ஏன்னா அன்பு பாராட்டி அவங்க சத்தியத்தை சொன்னா, அவங்க கேள்விகள் எழுப்புனா நம்மளால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏஜே மஸ்கத் அல்வா உங்களுக்கு தெரியும். அவர் சிபிஎம் சபைக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறவருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது. ஆசிரியத்தில் தன்னுடைய அவருடைய பிசினஸ் இப்போ மேலோங்கி இருக்கு. அவர் வீடெல்லாம் கடல் போல இருக்கு. நான் பெரியதள பொங்கு சில நேரங்கள் அந்த பக்கமாக வந்து அவங்களுடைய அந்த ஒரிஜினல் முதல்வர் என்ற கடையில் வாங்கிட்டு வருவேன். இந்த அல்வா வாங்கிட்டு வரதுக்காக போவேன். அதுக்கப்புறம் முதலூர் என்பதே ஒரு கிறிஸ்தவ ஊர். முதல் ஊர் என்றாலே இந்த சிஎஸ்ஐக்கு கிறிஸ்தவர்களாக மாறினவங்க அந்த காலத்தில் இந்து மக்களால் விபூதி கழகம் என்ற ஒரு கழகம் ஏற்பட்டது. விபூதி கழகம் என்ற கழகத்தில் என்னன்னா, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டினுக்கு போனவங்கள மறுபடியும் இந்து மதத்துக்கு அழைக்கணும். அவங்கள வந்து விபூதி பூசி அழைக்கணும். சும்மா கூப்பிட்டல, அடி வெட்டு குத்து கொலை. அப்போ அந்த கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து என்ன செய்கிறார் கால்டுவலா என்னன்னு தெரியாது, முதலா வந்து கிறிஸ்தவங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அந்த இடத்துல கிறிஸ்தவங்க மட்டும் குடியமர்த்தப்பட்டாங்க. அந்த வெள்ளைக்கார மிஷினரிகளை குடியமர்த்தினாங்க. முதல் ஊர், கிறிஸ்தவர்களுக்கான முதல் ஊர் என்பதுதான் முதல் ஊர். அந்த பாரம்பரிய குடும்பத்துல சார்ந்தவங்க தான் அவங்க. அப்போ அவர் சிபிஎம்க்கு இப்போ மாறிட்டார். அவர் தன்னுடைய சொந்த செலவுல எத்தனையோ ஏக்கரா கணக்குல அந்த சிபிஎம் சபைக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து வளர்ந்ததுக்கு காரணம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து விசுவாசிகள்ல நிறைய பேர் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் பெரிய நிறுவனங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னா ஆக்சுவலா வந்து படிப்பு என்பதை கிறிஸ்தவர்களுக்கு தான் முதல்ல வந்துச்சு. பிராமின் நம்ம தமிழ் மாநிலத்தை பொறுத்த மட்டும் அறிவு சார்ந்த சமூகம் என்பது 3 சமூகம், 4 சமூகம். பிராமணர், பிள்ளைமார், செட்டியார், முதலியார். இவங்க தான் அறிவு சார்ந்த சமூகங்கள். இவங்க தான் வந்து இதுல மெஜாரிட்டி பிராமணர் தான். இவங்க தான் ஆங்கிலேய அரசுல பல முக்கியமான பொறுப்புகள்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கலெக்டர்களாக, இன்னும் பற்பல உயர் பதவிகளை, நீதிபதிகளை. இன்றளவும் கூட நீதிபதியில பேக்வேர்டு கம்யூனிட்டியில இருந்தும் ஷெட்யூல் கம்யூனிட்டியில இருந்தும் நீதிபதிகள் ரொம்ப கம்மி. அதுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் நீதிபதிகளா இருக்கிறாங்க. இதுக்கே போராடிட்டு இடஒதுக்கீடு கேட்கறாங்க எல்லாரும். நீங்க கேட்டவங்க சில நேரம் தெரிஞ்சா நீதிபதியில இடஒதுக்கீடு கொடுங்க, அவ்வளவு மெஜாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிப்புக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. படிச்சு பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய இதுக்கு கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரி, இதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதிலே தான் போய்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளை நிர்வகிக்கிறது, தொழிற்சாலைகளை நிர்வகிக்கிறது, பிறகு அவங்க புது தொழிற்சாலைகள், புது பிசினஸ் செய்து அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து டிவிகள் பார்க்க மாட்டாங்க, ஊர் சுத்த மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன் சொல்ல போனா அவங்க லவ் பண்ணது தெரியாது. அவங்க பிள்ளைங்கள லவ் பண்ணி மேரேஜ் முடிக்கிறது ரொம்ப சொற்பமா இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி. எப்போ முதல்ல படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில அவங்க எல்லாம் ஆடிட்டர்ல போய், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆடிட்டர்ஸ், எத்தனை நீதிபதிகள், எத்தனை ஐபிஎஸ், எத்தனை கலெக்டர்கள், எல்லாத்துலேயும் பெர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கம்யூனிட்டி நம்ம வந்து 69% பேக்வேர்டு கம்யூனிட்டி இருக்கு. மீதி ஒரு 18% வச்சுக்கோங்களேன். அவங்க இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 7-8%. இது வந்து பிராமின்னா வெறும் 3% சொல்றாங்க. மற்ற பிள்ளை மருந்து இவங்க நான் சொன்ன இந்த கம்யூனிட்டிலாம் நீங்கள் சேர்ந்துனீங்கன்னா ஒரு 7-8% தான் மொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்க முடியும்.
ஆனா நீங்க பதவிகளில் 90% அவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஆனால் படிப்பு வந்து முதல்ல பிராமணர்களுக்கு வந்து ஆங்கிலேய மிஷினரிகள் பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த காலத்துல வந்து மக்களை வந்து தரவாரியா பிரிச்சிருந்தாங்க. தீட்டுப்பட்டவங்க, தீட்டுப்படாங்க, தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டாமை அப்படின்னு பிரிச்சு இந்த படிப்பு ஃபுல்லா இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்களாம் கோயில் சார்ந்த நிர்வாக அதிகாரிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துல நிர்வாக அதிகாரிகள், மற்றவங்களுக்குலாம் படிப்பே இருக்காது. அவங்களுடைய குல தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட அல்லது இந்த மாதிரி பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மிஷினரிகள் ஆண்டரை பற்றி சொல்லி அவங்கள ஆண்டர்களை மாற்ற முடிந்தது. அவங்களும் இந்த இந்து சமயத்தினுடைய இந்த பயங்கரமான அடக்குமுறை இந்த மாதிரி இதன் நிமித்தமாக அதுல இருந்து வெளியே வந்து கிறிஸ்தவங்களா கூட்டமட்டமாக மாறினாங்க. ஆனால் ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்களை வந்து யாருமே தொட முடியல. ஏன்னா அவங்க பெரிய பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க, தங்களை உயர்ந்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கல்வி முறை மாறுது. அப்போ அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா அவங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தங்களுடைய கல்வி முறையை அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி உள்ளவங்களுக்கு வந்து இந்த கல்வியை கொடுத்து, அப்போ வந்து அதுல இந்த ஒருத்தர் பேர் தான் இந்த நடுவக்குறிச்சி பக்கத்துல, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள நடுவக்குறிச்சியில் உள்ள மிஷினரி தான் சிஎம்எஸ் மிஷினரி. அவர் தான் அதுக்கப்புறம் அந்த கட்டம். அப்போ முதல்ல இவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு ஒரு 10th மாதிரி வச்சுக்கோங்களேன். மற்ற பேக்வேர்டு கம்யூனிட்டியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்களுக்கு 10th வரைக்கும் தான் படிப்பு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி உள்ளவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஸ்கூலில் வந்து எப்படின்னா, இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு பேச்சு மற்றவங்களாம் தரையில் உட்காரணும், யாரும் தொடக்கூடாது. இப்படிலாம் இருந்திருக்கு. கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சகஜமாக வர்றதுக்கு காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாரும் திட்டிட்டு அலைகிறாங்க. அந்த காலத்தில் கிளாஸ்ல இருந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்காரங்க அவங்க வந்து சேர் அந்த பெஞ்சு போட்டு உட்காருவாங்க. தாழ்த்தப்பட்டத்தில் உள்ளவங்களும் பேக்வேர்டில் உள்ளவங்களும் அவங்களை தொடக்கூட முடியாது, தொடக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிராமணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எங்க தெருவில் வந்து அந்த உங்களுக்கு புரியும் யாருன்னு, அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் நடந்து போனதுக்காக, பிராமின் தெருவில் நடந்து போனதுக்காக காலை கட்டி தலைகளை விட்டு பெரம்பால எத்தனையோ அடிச்சிருக்காங்க. அவங்க தெருவில் நடந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக. இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான். இதெல்லாம் இந்த சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்தது இதெல்லாம். அப்போ இவ்வளவு படிப்புல இவ்வளவுதான் இருக்கும்போது தான் இந்த நடுவுக்குறிச்சியில் உள்ள ஒரு ஃபாரின் மிஷினரி சொல்றாரு, நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவங்களுக்கு நீங்க ஹையர் எஜுகேஷன் கொடுக்கலன்னா நாம அவங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி. ஏன்னா அது வரைக்கும் 10th வரைக்கும் கொடுப்பாங்க. 10th மேல நீங்க போய் அவங்க கொடுக்கலன்னு சொன்னா இவங்க பின்தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி போராடி அதுக்கப்புறம் அந்த ஹையர் எஜுகேஷனை கிறிஸ்துவுக்குள்ள வந்த மற்ற பேக்வேர்டு கம்யூனிட்டி, ஷெடியூல், அந்த தாழ்த்தப்பட்ட எல்லா கம்யூனிட்டிகளுக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சு நீங்க சொல்றோம், நீங்க ஏதாவது இப்ப நான் சொன்ன ஒரு சமூகத்துல தலையிட கட்டினாங்க, அவங்க சென்சஸ் எடுக்கும்போது ஃபார்வர்டு கம்யூனிட்டியில சேர்க்கப்பட்டாங்க. கிறிஸ்டியன் நாடாசுங்கிறவங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டியில போய் சேர்க்கப்பட்டாங்க. காரணம் அதுக்குள்ள அவங்க இந்த படிப்புல நல்லா படிச்சு எல்லாரும் டீச்சர்ஸாக இதெல்லாம் மாறிட்டாங்க. அதாவது இவங்க மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் உயர்ந்துச்சு. அப்போ இந்த காரியம் அப்போ வந்து இப்படி கிறிஸ்டின்ஸ் படிப்பு வந்து ரோமன் கத்தோலிக்க மிஷினரிகளும் சரி, சிஎஸ்சி மிஷினரிகளும் சரி, மெஜாரிட்டியா வந்து கிறிஸ்டின்ஸா மாறினது ஷெடியூல் கேஸ்ட்ல இருந்தும் பேக்வேர்டு கம்யூனிட்டில இருந்தும் தான் மாறினாங்க. இங்க வந்து நம்ம பறவர்களும் ஆர்சியில மாறினாங்க, ஃபுல்லா நாடார்சி மாறினாங்க. அதே போல பல்லர்கள், பறையர்கள், இவங்க தான் வந்து மெஜாரிட்டியா வந்து கிறிஸ்டின்ஸ்குள்ள வந்தது. அப்போ இவங்கெல்லாம் படிப்புல நல்லா வந்து இவங்க கையில இருந்தும், ஆனா இன்னைக்கு வந்து சுயதொழில் வாய்ப்போ ஒரு பெரிய அதிகாரியா ஏன் நாம மாறல? இதை நீங்கள் என்றாவது சிந்தித்து இருக்கிறீர்களா? ஏன் மாறல? ஏன் மாறலன்னு சொன்னா, இந்த சிஎஸ்சியில் உள்ளவங்க டீச்சருங்கிறத அவங்க வாழ்க்கையில ஏன் டீச்சரா மாறணும், அதுக்கு மேல அப்பாற்பட்டு ஐஏஎஸ்ஆ போகணும், கலெக்டரா போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க.
ஆனா ஒரு பிராமின் தன்னுடைய பிள்ளையை கொஞ்சும் போது, ஒரு பிராமின் தாய் பிள்ளையை கொஞ்சும் போது அந்த கொஞ்சும் போதே கண்ணா நீ கலெக்டரா வரணும், கண்ணா நீ ஒரு நீதிபதியா வரணும், கண்ணா நீ ஒரு டாக்டரா வரணும், நீ ஒரு கலெக்டரா வரணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், நீ பெரிய இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல இருந்தே இது நீங்க நினைக்கிற கொஞ்சது கிடையாது. அது என்ன செய்யும்? அவங்க மனசுல திரும்ப 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 பதிய பதிய அவங்க ஏன் ஃபுல்லா என் வாழ்க்கையில நான் எப்படி டாக்டர் ஆயிடணும், என் வாழ்க்கையில நான் எப்படி கலெக்டரா மாறிடணும், நான் இப்படி மாறணும் அவங்க எண்ணத்துல அது ஃபுல்லா இருக்கும். ஆனா இயல்பாகவே நம்ம எப்படி கொஞ்சுவோம்? உதாரணம் வழக்கமா பரவாயில்ல கொஞ்சம் இல்லை, எப்படி கொஞ்சம் பிள்ளைங்களை எப்படி கொஞ்சம் இங்க சொல்லுங்களேன். கல்ல பயில முழிக்காம வரும் திருட்டு மொழி, அப்பன் மாதிரியே திருட்டு மொழி இப்படிதான் நம்ம இயல்பே ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, வறுமையினால சின்ன வயசுல இருந்து ஏதாவது திருடுற பழக்கம் நம்மள்ட்ட சகஜமா இருக்கும். நம்ம கணவன்மார்கள் அனைத்து பேரும் 199 பேரு சாயந்தரமான குடிச்சிட்டு மட்டையாகிற கேசு. இதைத்தானே நம்ம பார்ப்போம். அப்புறம் இதைத்தானே கொஞ்சுவோம். கலெக்டரா யார் வந்தா, இன்ஜினியரா யார் வந்தா, டாக்டரா யார் வந்தா, அப்போ நம்மளால அப்படி கொஞ்சம் முடியல. ஆனா அவங்க எப்பவுமே அதுங்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு கலெக்டர் ஆகலைன்னா அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நான் டாக்டரா வரலைன்னா அவமானம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு என்ன செய்யணுமோ தீவிரமா அவங்க மைண்ட் சின்ன சில கான்சென்ட்ரேட் ஆயிடும். வேற பக்கம் தசை திரும்ப அந்த கோலை நோக்கியே போயிட்டு. இங்க சிஎஸ்சியில் உள்ளவங்க டீச்சர்ஸ், ஆர்சியில் உள்ளவங்க நர்ஸ். நீங்க நீங்க படிச்சீங்கன்னா அந்த நர்ஸ் டீச்சர் இந்த லெவலுக்கு மேல சிந்திக்கவே மாட்டோம். இதுக்கு மேல அப்பாற்பட்டு நம்ம வேற எதையுமே நம்முடைய பிள்ளை ஒரு கலெக்டரா மாறணும், டாக்டரா மாறணும் சிந்திக்க மாட்டோம். எப்படியோ ஒரு டீச்சரா வாங்கி டீச்சரா தள்ளிடணும், ஒரு நர்ஸா வாங்கி ஒரு கவர்மெண்ட்லயே அது ஏதோ ஒரு ஆஃபீஸர் இப்படி தள்ளிடணும். இதற்கு மிஞ்சி செய்யாததுனால அந்த மேற்படிப்புகள்ல கான்சன்ட்ரேட் யாருமே பண்ணல, அந்த பதவிகளை நோக்கி போகல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொந்த தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணும், ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் சாதாரணமா முடியாது. மன அமைதி, பதட்டப்படாதிருத்தல், அனுசரித்தல், அரவணைத்தல், சட்டுன்னு கோவப்படாதிருத்தல், இதுக்கெல்லாம் நமக்கு குணங்கள் வேணும். அது பக்குவம் அடையணும். பாலிடிக்ஸ் இருக்கும், அது சகிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருப்பான், நம்ம சிரிச்சுக்கிட்டே தடுக்கணும். கோவமே படப்படாது. நீங்க ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை போனா அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு குழி தோண்டுவான், நீங்க சிரிச்சுக்கிட்டே அதுல ஒரு பழைய போட்டு மேலே ஏறி போகும். அவனை பயக்கவே கூடாது, பயக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் மன டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமை வேணும். இதெல்லாம் அவங்க காலகாலமாக அவங்க இயல்பாகவே நீங்க அவங்க நேச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க நடவடிக்கைகள்ல அவங்க குடும்பத்து ஃபேமிலியில் உள்ள நேச்சர்ல இயல்பாகவே வந்துடும். ஏன்னா அவங்க காலம் முழுவதும் அப்படியே இருக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. மனசுல மறைக்க தெரியாது, மறைக்க வேண்டியதை மறைக்க தெரியாது. எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு பேசுவோம், டப்பு டப்புன்னு மூஞ்சில பேசுவோம். சண்டை நம்ம பெரும்பாலும் சண்டைக்கு எதுவாகவே வாழ்ந்துடும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா போராடுறதுனால எப்பவுமே சண்டையில போய் நிற்கிது. ஆனால் அங்க சண்டைங்கிறது உண்மையான சண்டை இருக்கும், பட் அவங்க வெளிப்படையா எதையுமே செய்ய மாட்டாங்க. இது வேற வழி கிடையாது. அவங்கள புரிந்து கொண்டு நாமும் அப்படி இருந்தால்தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே அருமையானவர்களே, இப்போ அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த உயர்ந்த படிப்புகள் எல்லாம் இப்போ நம்ம இந்த உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த படிப்புகளுக்கு நம்ம போகணும்னா படிப்பு நமக்கு மிகவும் அவசியம். இப்போ இது உலகளவில் பார்க்கும்போது, ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும் இது நல்லபடியாக நிறைவேறியது. அவர்கள் இப்பொழுதும் படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அவருடைய விருப்பமே சுய தான் இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே பிஸ்னஸ்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் தான் செய்யும். அவங்க நாடி நரம்பு எல்லாம் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் சயின்ஸு, படிப்பு, கண்டுபிடிப்பு, இதுலேயே திரும்ப 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 அவங்க ரொம்ப இருக்கிறதுனால உலக அளவில் யூதர்கள், இந்திய அளவில் பிராமின்ஸ் மற்றும் ஜெயின்ஸ் முன்னேறிய வகுப்பினர் என்று நாம் சொல்லிக்கிறோம். இப்போ அதே போல இந்த உன்னத பாட்டு என்பது சபையை பற்றியும், சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கூட அந்த சரீரமாகிய சபை தேவனை கொள்ளக்கூடிய அளவுக்கு அதற்கு தேவனுக்கு சமமான ஒன்றாக மாற வேண்டும். எபேசியர் 1:23 நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை, தேவனுடைய பரிபூரணம் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு.
அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வேதாகமத்திலே சபை என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, சபை குறித்த தேவனுடைய நோக்கம் எவ்வளவு பெரியது, உன்னதமானது. அப்போ இந்த உன்னத பாட்டு என்னவென்றால், கிறிஸ்துவும் அதனுடைய சபைக்கும் இடையில் இந்த பூ உலக வாழ்க்கையே நடைபெறக்கூடிய தெய்வீக அனுபவங்கள் அல்லது வரக்கூடிய பிரச்சனைகள், அதுல கர்த்தர் நடந்து கொள்கிற முறை, சபை நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், இவைகளை பற்றிய, அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ஒரு பூலோக வாழ்க்கையை பற்றி இந்த ஒரு கணவன் மனைவிக்கு அல்லது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் உள்ள ஒரு சம்பந்தத்தை வைத்து ஒரு கவிதையாக சாலமோன் இயற்றினார். சாலமோனை இயற்றும்படியாக தேவ ஆவியானவர் நடத்தினார். இப்ப இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேண்டும். ஏனென்றால் ஏன் தேவன் இந்த புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் என்றால், அந்த உன்னதமான சபையை பற்றிய வெளிப்பாடு எபேசியர்ல சொல்றார். இந்த ரகசியம் பெரிது. எபேசியர் 32, அதாவது 5:32, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ இந்த கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவருடைய சரீரமாகிய சபை என்ற ரகசியமானது மிகப்பெரியது. அதற்குள்ளே தேவன் வாசம் பண்ண போகின்றார். அதை பண்ண போவதற்காக இந்த சபை தேவனுக்கு சமமாக வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை தலையாக கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த உண்மையான அந்த கணவன் மனைவி என்ற உறவை பற்றி இந்த உன்னத பாட்டானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே சபையை பற்றிய ஒரு உன்னத வெளிப்பாட்டை அது கணவன் மனைவி உறவிலே தேவன் சொல்லுகிறார். அந்த கணவன் மனைவி உறவு என்று சொல்லும் பொழுது அதைத்தான் நான் சொல்றேன். இந்த உன்னத பாட்டை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கே ஒரு ஆவிக்குரிய பக்குவம் வேண்டும். இப்பொழுது நாம் சில வார்த்தைகளை கேட்டால் சில விதமான தவறான உணர்ச்சிகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில வார்த்தைகள் இந்த உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டும் அந்த விதமான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வராத நிலையிலே நாம் இந்த புஸ்தகத்தை நாம் தியானிக்க வேண்டும். இதனுடைய ஆவிக்குரிய ரகசியங்கள், இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்பாக உள்ள ஆவிக்குரிய காரியங்கள், தெய்வீக காரியங்கள், அதை காணும் அளவுக்கு நம்முடைய ஆத்மா பக்குவப்பட்டிருக்க வேண்டும், ஆவி வெளிச்சத்தை பெற்றிருக்க வேண்டும். இதை நாம் ஒரு சரீர பிரகாரமான மாம்சத்திற்கு ஏதுவான கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இதை பார்த்து ரொம்ப சங்கடப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் ரொம்ப சங்கடப்படுவீர்கள். உதாரணத்துக்கு ஆரம்ப காலகட்டத்திலே முதல்ல முன்னாடி கல்லிடைக்குறிச்சியில உளுப்படி பாறைக்கு ஊழியத்துக்கு போன சமயம், அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஊழியம் செய்துவிட்டு அந்த நேரத்தில் வந்த ஒரு இந்து சமயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அல்லது கிறிஸ்துக்குள்ள வந்த அந்த சமயத்தில் உள்ள ஒரு சகோதரியிடம், அது வாலிப சகோதரின்னு தான் நினைக்கிறேன், அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் இந்த கிறிஸ்து கணவராக இருக்கிறார், சபை மனைவியாக இருக்குன்னா சிச்சி அப்படின்ட்டு அவங்கள அது என்ன இப்படின்னு ஒரு புனிதமான பரிசுத்தமானதை ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு டக்குன்னு புரியல. ஐயோ, இவங்க மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மெதுவா வேற ஒரு ஆவிக்குரிய காரியமா. அப்போ கணவன் மனைவி என்றாலே அவர்களுடைய எண்ணங்கள் ஒரு தவறான, அதாவது ஒரு மாம்சீக பிரகாரமான இதை குறித்து தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த பக்குவத்தில் இருந்து அவங்க இந்த உன்னத பாட்டை அவங்களால தியானிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தின் அநேக பாகங்களை பற்றிய வார்த்தைகள் அதில் வருகின்றது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தவறான எண்ணங்களோ தவறான உணர்ச்சிகளோ நமக்கு வரக்கூடாது. வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை ஏன் தேவன் இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், முதல்ல அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடையும். எல்லாவற்றையும் ஆன்மீகமாக பார்க்கக்கூடிய, எல்லாவற்றையும் தெய்வீகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும். அந்த தெய்வீகமாக பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த ஆவிக்குரிய கண்ணோடு நீங்கள் ஆவிக்குரிய மனதோடு நீங்கள் பக்குவம் அடைவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவும் சபையும் எப்படிப்பட்ட உன்னத பாந்தத்தில் இருக்கிறார்கள், உன்னத ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். நம்ம எவ்வளவு தூரம் இந்த தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் போது இதில் வெளிப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதற்கு முடிவே கிடையாது.
ஆனாலும் நாம் இன்று நமக்கு தேவையான விதத்திலே கர்த்தர் இந்த உன்னத பாட்டில் உள்ள ரகசியங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை, தெய்வீக ஐக்கியத்துக்குரிய, அப்போ இங்கே சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சாரி, அந்த கணவன் அல்லது அந்த கணவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மணவாட்டி அது சபை. இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய உரையாடல்கள் பற்பல விதமான காரியங்கள். அந்த நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே உள்ள வரக்கூடிய அநேக தெய்வீக காரியங்களை பற்றித்தான் இந்த வேதாகமம் இந்த விதமான மொழியிலே பேசுகிறது. இப்ப நம்ம இதுல நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே, நமக்கும் சபை, சபை என்று சொன்னால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சபை. இவைகளை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அநேக தெய்வ ரகசியங்களை இந்த ஒரு சிறிய உன்னத பாட்டு புஸ்தகமானது நிச்சயமாகவே ரொம்ப ஆழமாக அது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஞானம் எவ்வளவு பெரிதாக ஆழமாக போகிறதோ அவ்வளவு ஆழமாக இந்த காரியத்தினுடைய ரகசியங்கள் அதிக ஆழத்தோடு நமக்கு வீரியமாக வெளிப்படும். தேவனுடைய ஆழங்கள் இந்த உன்னத பாட்டிலே இருக்கின்றன. ஆனால் அந்த ஆழங்களுக்கு செல்ல செல்ல நமக்கு ஆவிக்குரிய தெய்வீக பக்குவம் நமக்கு தேவை. சகலத்தையும் இப்பொழுது நாம் உதாரணமாக ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது, அந்த தான் பெற்ற குழந்தை அல்லது ஒரு சிறு குழந்தையை பார்க்கும்போது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருவது கிடையாது. அதை போன்ற நிலை வர வேண்டும். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் சரி, நாம் ஒரு எதிர்ப்பாளரை பார்க்கின்ற பொழுதும் சரி, தவறான உணர்வுகள், தவறான உணர்ச்சிகள் வராத நிலையை நாம் அடைவதற்கு, கண்டிப்பாக அந்த பரிசுத்த நிலையை எட்டுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆகவே இந்த தெய்வீக காரியங்களை நாம் தியானிக்க நம்முடைய உள்ளமானது, நம்முடைய மாம்சீகமாக நாம பார்க்கக்கூடிய காரியங்களை தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு உன்னத நிலை, உன்னத ஞானம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நாம் அதை பார்க்க நாம் எதையுமே ஒரு தவறான உணர்வோடு, தவறான எண்ணத்தோடு பார்ப்பதற்கு பதிலாக தெய்வீகமான ஆவிக்குரிய எண்ணங்களோடு நாம் சம்பந்தப்படுத்தி நாம் உன்னத ஆவிக்குரிய ஸ்தலங்களிலே உறவாடும்படியாக மான் கால்களைப் போல நமது கால்களை கர்த்தர் இந்த உன்னத பாட்டின் மூலமாக உயர்த்த முடியும். ஆகவேதான் இந்த பாட்டுக்கு பேர் உன்னத பாட்டு. அவன் முதலாவதாக இந்த முதல் வசனத்தை தியானித்து நாம் முடித்துக் கொள்வோம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இந்த மகா மேன்மையான உன்னத ஞானம் அடங்கிய இந்த பாடல் ஒரு வீழ்ச்சியின் மனிதனால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது தெய்வ கிருபையினுடைய அளவற்ற எல்லையற்ற பரிமாணத்தை நமக்கு காண்பிக்கின்றது. ஏவாளால் இந்த மனித குலம் பாவத்தில் வீழ்ந்தது. அதே ஏவாளால் தான் இந்த மனித குலம் மீட்பெடுக்கும் பட்டது. ஸ்திரீயின் வித்தாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே அந்த ஆணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் கன்னியாக இருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உற்பவிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஆணுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் இவ்விதமாகத்தான் அங்கு ஸ்திரீ யாரால் இந்த வீழ்ச்சி வந்ததோ அவர்களாலே மீட்பு. அதே போல சாலமோன் ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு நபர், தேவ ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன், முடிவிலே ஒரு வீழ்ச்சி அடைந்தவனாக பின்பாக அவன் மனம் திரும்பி இருக்கலாம். பிரசங்கி அவனுடைய புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த புஸ்தகத்திலே அவன் மனம் திரும்பி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுடைய சரித்திரத்திலே அவன் வீழ்ச்சி அடைந்து அதனாலே அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டவனாக தேவனால் தண்டிக்கப்பட்ட நிலைமையில் தான் அவன் வாழ்க்கை முடிந்திருக்கிறது. ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம ஒரு மனிதன், அந்த சாலமோன் தன்னுடைய வீழ்கையில் இருந்து பெற்ற அவனுடைய தெய்வீக ஞானம், அந்த மனிதனை கொண்டு தேவன் ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை இந்த உன்னத பாட்டின் மூலமாக கொடுக்கின்றார். மறுதலித்த பேதுரு அப்போஸ்தலர்களில் பிரதானமானவர். அதுதான் இது எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கிருபையின் மாண்பை காண்பிக்கின்றது. தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர். நாம் நினைக்கிறோம் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்றால் அத்தோடு அவர்கள் முடிவு கட்டப்பட்டு அழிந்து விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அல்ல, நாம் வீழ்ந்தாலும் நம்மை மறுபடியும் பயன்படுத்துவதற்கு தேவனுடைய கிருபையானது மிகப்பெரிய எல்லையற்றதாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
ஆகவேதான் வீழ்ந்தவர்கள் வீழ்ந்த நிலைமையிலே கிடக்க வேண்டியதில்லை, மறுபடியுமாக எழுந்து தேவனுக்காக பிரகாசிப்பதற்காக தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால், நாம் எந்த நிலையில் இருந்து வீழ்ந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் மேலான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இந்த உன்னத பாடலை நம்ம பயன்படுத்தா. ஒரு சாலமோனை கொண்டு ஏன் எழுதணும்? ஒரு வேற நல்ல மனிதர்கள் இல்லையா? தேவ ஞானத்தை பெற்று எந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களோ அதே எகிப்து பார்வோனுடைய மகளை திருமணம் செய்துக்கிட்டு, இன்னும் அம்மோனியர் மோவாபியர்ல இருந்தாலும் பொண்ணு எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிற தெய்வங்களுக்கெல்லாம் கோயிலை கட்டினான்னா, தேவனுக்கு ஆலை கட்டின அவன் தெய்வம் அல்லாதவைகளுக்கும் ஆலயம் கட்டி இருக்கிறார் என்று சொன்னான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு 7 வருடங்கள். ஆனால் அவனுடைய அரண்மனையும் அவனுடைய அந்த மற்றவர்களுடைய அரண்மனையும் அந்த பார்வோனுடைய மனைவி பார்வோனுடைய மகளுக்கு அவர் கட்டின அரண்மனையும் 13 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவன் நிச்சயமாகவே அதற்கு பாத்திரம் அல்ல. சாலமோன் தேவனுடைய கிருபைக்கு பாத்திரம் அல்ல, அதுதான் கிருபை. ஆனால் அவனை கொண்டு தேவன் அவனுக்கு அளித்த தெய்வ ஞானத்தை கொண்டு இந்த உன்னத பாட்டை கிறிஸ்துவுக்கும் அதனுடைய சபைக்கும் உள்ள அருமையான காரியங்களை இந்த உன்னத பாட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இது ஒரு கிருபையிலிருந்து தொடங்குகிறது. கிருபைதான் நம்மை காக்கும், கிருபைதான் நம்மை பாதுகாக்கும், கிருபைதான் நம்மை நடக்கும். கர்த்ததாமே அவ்விதமாக தேவ கிருபையிலிருந்து இந்த கிறிஸ்துவினுடைய சபையும் அதனுடைய மேன்மையை பற்றியும் அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுக்கக்கூடிய பிரயாசங்களை பற்றி இந்த புத்தகத்தில் இருந்து உணர்ந்து, அந்த சபை நாம் தான், அந்த சபையிலே நானும் உள்ளடக்கம் என்பதை உணர்ந்து நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட்டு அவரை சந்தோஷத்தோடு சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.